Hi everyone, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது another day in my life and இன்னைக்கு ஒரு marriage function, so அதுக்காக தான் கிளம்பிட்டு இருக்கேன். And ஒரு சீரிஸ் மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் என்னோட favorite sarees as well as அதோட behind the story. So இன்னைக்கு நான் இந்த saree wear பண்றதுக்கும் ரீசன் அதுதான். So இதுவரைக்கும் எந்த வீடியோலயும் இந்த saree பத்தின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணனது இல்ல. இதுவும் என்னோட one of the favorite saree because என்கிட்ட இருக்கிறது எல்லாமே என்னோட favorite தான். Obviously என்னோட favorite இருக்க போய் தான் I used to wear as well as நான் அதை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஸோ இது என்ன ஸ்பெஷல்னா என்னுடைய ஃபேவரட் பர்சன், என்னோட லைஃப்ல ஃபேவரட் பர்சன்ஸ்னு ஒரு சிலர் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த லிஸ்ட்ல உள்ளவங்க தான் எனக்கு வாங்கி தந்தது. அண்ட் இது இன்னும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கிறதுக்கு ரீசன், எனக்கு மேரேஜ் ஆன பிகினிங்ல, அதாவது மேரேஜ் ஆன ஸ்டார்ட்ல ஆப்வியஸ்லி என்கிட்ட அப்போ ரொம்ப சாரீஸ் கிடையாது. பிகாஸ் நம்ம அப்போ அங்கே மும்பையில் இருந்தோம் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்னா மட்டும்தான் சாரீ. என்கிட்ட ரொம்ப லிமிட்டடான சாரீஸ் தான் இருக்கும். ஸோ அதில் என்னுடைய ஃபேவரட் சாரீ வந்து மாமி வாங்கி தந்தது. மாமி என்னுடைய ஃபேமிலி, ஒரு ஃபேமிலி அக்கா, யா ஆனால் கூப்பிடுறது மாமின்னு கூப்பிடுவேன். ஆக்சுவலி அவங்க என்னுடைய எல்டர், நான் அவங்களை அக்கான்னு தான் கூப்பிடணும். பட் அவங்கள மாமின்னு கூப்பிட்டு பழகுனதுனால அதே கண்டினியூ ஆகுது. ஸோ மாமி எனக்கு கல்யாணம் ஆன புதுசுல அண்ணாவும் மாமியும் கூட்டிட்டு போய் வாங்கி தந்தது. ரொம்ப இது பார்த்துட்டு இருந்தோம், பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அப்பெல்லாம் நான் ஷார்ட் ஸ்லீவ் தான் வேர் பண்ணுவேன், ஏன்னா அப்போ ஒல்லியா இருந்தேன். ஸோ அதனால ஷார்ட் ஸ்லீவ் தான் மோஸ்ட்லி ஸ்டிச் பண்ணி இருப்பேன் பிளவுசஸ். பட் இப்போ தான் குண்டு பூசணிக்கா ஆனதுனால இப்போ ஷார்ட் ஸ்லீவ் கொஞ்சம் வேர் பண்ண வியர்டா இருக்கு. பட் ஸ்டில் ஐ ஃபெல்ட் ஓகே, ஐ ஷுட் வேர் திஸ் டுடே. நான் ஸ்கின் கேர் பண்ணி முடிச்சுட்டு vlog ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் மேக்கப் இதுமே தான் பண்ணணும். அண்ட் லிப்ஸ்டிக் மட்டும் அப்ளை பண்ணேன் பிகாஸ் அதர்வைஸ் ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லா இருக்கும். ஸோ டல்லா இந்த இன்ட்ரோடக்ஷன் வேண்டாம்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் அப்ளை தி லிப்ஸ்டிக். அண்ட் இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் எதுவும் யூஸ் பண்ண போறது இல்லை, ஒன்லி லூஸ் பவுடர். பிகாஸ் வெதர் வெளியில நல்லதா இருக்கு. ஸோ ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணா மேரேஜ் ஆன சமயத்தில் ஒரு 10 சாரீ இருந்துன்னா அந்த 10 சாரீஸ்ல என்னுடைய ஃபேவரட் இதுதான். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கு இதை தான் வேர் பண்ணிட்டு போவேன். அண்ட் ஊருக்கு இங்க நேட்டிவ்க்கு வந்தாலும் இந்த சாரீ தான் வேர் பண்ணுவேன். ஷார்ட் ஸ்லீவ் வேர் பண்றதுக்கு இப்போ கொஞ்சம் பிடிக்கல. ஸோ அதனாலதான் இதை வேர் பண்ணாம இருந்தேன். பட் ஸ்டில் டுடே ஐ ஃபெல்ட் ஐ வில் வேர் இட். யூஸ்வலி இந்த சாரீ வேர் பண்ணா நான் ஃபவுண்டேஷன்ல யூஸ் பண்ணுவேன். பட் இன்னைக்கு தான் சிம்பிளா இருக்கு, தட்ஸ் ஃபைன். ஸோ ப்ரோஸ் ஃபில் பண்ணிட்டு ஐ மேக்கப் முடிச்சுட்டு பொட்டுல வச்சுட்டு நான் அடுத்து கண்டினியூ பண்றேன். கெட் ரெடி டன். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சமா ஆர்னமெண்ட்ஸ் வேர் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். அண்ட் இன்னைக்கு மஸ்காரா எதுவும் அப்ளை பண்ணல பிகாஸ் இப்போ கொஞ்ச நாளாவே பாத்தீங்கன்னா மினிமல் லுக்ஸ் கிவ்ஸ் மோர் ஹாப்பினஸ் டு மீ. அண்ட் ஃபவுண்டேஷன் எல்லாம் பாப்போம் இதுமே இன்னைக்கு யூஸ் பண்றேன்னு. சூன் ஐம் கோனா டூ சம் நைகா ஹால் பிகாஸ் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்ஸில் வந்ததுக்கப்புறம் ஐ வில் டூ அ ஹால் வீடியோ. பிகாஸ் எதுக்காகனா நான் யூஸ் பண்ணுற ஃபவுண்டேஷன் இப்போ மேவ்லின் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், அதுவும் முடிய போகுது. பேக்கப் பர்பஸ்க்காக ஆர்டர் பண்ண ஃபவுண்டேஷன் எல்லாம் வெரி சூன் வந்துடும். அதுக்கப்புறம் யூ வில் எக்ஸ்பெக்ட் தி ஹால் வீடியோ. அண்ட் இப்போ நான் ஐ எம் ரெடி. அண்ட் ஸ்கின் இங்கே கேமராவில் பார்க்க நல்லா இருக்கு, பட் ரியலாக பார்த்தீங்கன்னா இங்கே சின்னதாக ஒரு என்ன சொல்லலாம் ட்ரைனஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் இந்த வெதர் சேஞ்ச், இப்போ இந்த சம்மர்லேருந்து வெதர் இப்படி மாறினதுனால சின்ன ஒரு ட்ரைனஸ் இருக்கு. ஹோப்ஃபுல்லி அது சீக்கிரம் சரியாயிடும். ஏன்னா சம்மரில் நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணுறதே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். என்ன ஒரு லேசினஸ் தான், வேற எதுவும் இல்லை. பட் இதுவுமே அப்படி இருக்கக்கூடாது. ஐ எம் கோனா டேக் கேர் ஆஃப் மை ஸ்கின். வின்டர்ல ஐ மீன் ரெய்னி சீசன்ல கண்டிப்பா ஸ்கின் கேர் ரொம்ப மஸ்ட். ஸோ அதனால ஐ வில் பி ரெகுலர். இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சாரீஸ் எடுத்து வச்சிருக்கேன் சாரீஸ் ஆல் வீடியோஸ்க்காக. இட்ஸ் பின் அ லாங் வெயிட் ஆனஸ்ட்லி, ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 months ஆகுது. ஸோ அந்த ஹால் வீடியோஸ் தான் நீங்க பார்க்க போறீங்க. 2 சாரீஸ் இன்னும் வேர் பண்ணவே இல்லை, புதுசா இருக்கு. இந்த ஹால் வீடியோக்கு அப்புறம் தான் ஸ்டிச்சிங்காகவே கொடுக்கணும் பிளவுஸ். ஸோ அதனால அந்த ஹால் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு அடுத்து இந்த vlog நான் கண்டினியூ பண்றேன். பாய். ஸோ கிளம்பி ஆச்சு. எனக்கு ரொம்ப ஓவரா கிளம்புன மாதிரி தெரியுது. பட் ஓ காட், நம்மளுக்கு நேரம் ஆகும். ஏதாவது சீட்டு பிடிப்போமாக்கா? இங்க ஒரு சேர் இருக்கு. எப்படி அழகா கிளம்பி போயிட்டு எப்படி வந்திருக்கேன் பாருங்க. அப்பா இன்னைக்கு பயங்கர க்ரௌட் ஃபங்க்ஷன் வீட்டில். ஒன்று மாற்றி ஒன்று போகிறோம், ஸ்டேஜுக்கு போக முடியாது, சாப்பிட போக முடியாது, டைனிங் ஏரியா அவ்வளோ பிஸி. அப்போ ஒரு வழியாக வெளியில் வந்துட்டோம். ஸோ இப்போ இந்த படப்படப்பு போகணுன்னா வி ஷுட் ட்ரிங்க் சம்திங். ஸோ அதுக்காக நம்ம ஜூஸ் ஏதாவது குடிக்க போகலாம். நான் சொன்னேன் இந்த டென்ஷனோட என்னால் போக முடியாது, வீட்டுக்கு போய் ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸ்டாக இருந்துட்டு போகலாம். இல்லை வாய்ப்பில்லை ராஜா, என்னால் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் இப்போ வந்துட்டேன் வீட்டுக்கு.
இவ்வளோ கிளைமேட் நல்லா இருந்துமே வெசக்குன்னா அந்த அளவுக்கு அங்கே க்ரௌடு. ஸோ எனிவே ஐ எம் பேக் ஹோம். நான் லிட்ரலி சொல்கிறேன், ஒரு 10 minutes ரெஸ்ட் எடுத்துகிட்டு 10 minutes மோர் தென் தட் நல்ல ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ தான் ஜூஸ் குடிக்க கிளம்புறோம். டேடி ஆல்ரெடி அங்கே ரீச் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ நான் போய் டேடியை ஜாயின் பண்ணணும். ஸோ முடியல, ரெய்னி சீசன் ஆரம்பிச்சுட்டுன்னு தான் நினச்சேன். பட் இப்போ பார்த்தா மறுபடியும் வெயிலாக இருக்குது. ஸோ இப்போ நான் கிளம்புறேன். நான் டோரில் லாக் பண்ணிவிட்டு வெளியில் போய் வெயிட் பண்ணால் அவங்க வரையும் கரெக்டாக இருக்கும். லஸ்ஸி ஷாப் வந்திருக்கோம். ரொம்ப நாய்ஸியாக இருக்கும். நான் லிச்சி ஃப்ளேவரில் சொல்லியிருக்கேன், லிச்சி அண்ட் மேங்கோ. பிடிச்சிக்குது, அப்பாவுக்கு கஷ்டம் இல்லை. லிச்சி ஃப்ளேவர் ஹலோ எவ்ரிவன், ஐம் பேக். ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் ஆயாச்சு. ஒரு சில ஒர்க் இருக்குது, அதனால தான் நான் கிளம்பி இருக்கிறேன். கேமரா சரியாக இருக்கான்னு டவுட். ஓகே, ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக் வந்து பிஞ்சிருச்சு. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். என்னுடைய ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஹேண்ட் பேக் இது, டோ பேக். ஆக்சுவலி இதில் நான் லேப்டாப் கேரி பண்ணது சரிதான், பட் லேப்டாப் மட்டும் இல்லாமல் அடாப்டர், சார்ஜர், மவுஸ், அதுக்கப்புறம் வாட் நாட், என்னுடைய வாலெட், பர்சனல் திங்ஸ் எல்லாத்தையும் கேரி பண்ணேன். அதோட அவுட்கம் பார்த்தீங்கன்னா இப்படி கலந்து வந்துருச்சு. ஸோ இந்த அவுட்கம்மை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணும். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி என்னுடைய ஃபேவரட் ஒன் நான் ரீசெண்டாக மும்பை, அதாவது லாஸ்ட் இயர் விசிட் பண்ணப்போ வாங்கினது. அண்ட் இது ஃபிக்ஸ் பண்ணணும். மற்ற எந்த இடத்துலையும் டேமேஜ் இருந்த மாதிரி தெரியல. இங்கே கொஞ்சம் நூல் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அண்ணாட்ட கேட்கணும். ஸோ அது மட்டும் கேட்டுட்டேன்னா all sorted. And then once ரெடி ஆயிடுச்சுன்னா நான் ஆஃபீஸும் கேரி பண்ணலாம். அண்ட் மறுபடியும் இதே மாதிரி பிரேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு எல்லா பாயிண்ட்ஸ்லையுமே ஸ்டிச் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ஸோ தட் ஃப்யூச்சரில் எந்த வெயிட் தூக்குனாலும் பாகுபலி மாதிரி தூக்கிட்டு போகலாம். ஐ டூ ஹாவ் another பேக். இதுவும் நான் இங்கே மும்பையில் வாங்கினதான். சேம் அந்த டைமில் தான் லாஸ்ட் டே போயிருந்தப்போ. அண்ட் இந்த பேக் நான் இன்னும் ரொம்ப யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. ஒன்லி ரீசன் வெயிட் தாங்குமான்னு ஒரு டவுட்டில். பட் இப்போது சின்ன சின்ன ட்ரிப் எங்கேயாவது போகிறோம், இந்த மாதிரி டோ பேக் யூஸ் பண்ணி தான் எனக்கு பழக்கம். ஹேண்ட் பேக்கில் ரொம்ப திங்ஸ் வைக்க முடியாது. ஸோ அதே இதுனா கொஞ்சம் அதிகமான திங்ஸை வைக்கலாம். ஸோ அதனால இது வாங்கினேன். அகெயின் இதுவும் வெயிட் தாங்குமான்னு தெரியல. ஸோ அதை எடுத்துகிட்டு போகிறதுனால கையோட இதையும் கொண்டு போனால் இந்த பாயிண்ட்ஸ் 4 இதுலேயும் ஸ்டிச்சஸ் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா, ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா கொஞ்சம் ஹெவியராக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த பேக்கை தூக்கிக்கிட்டு அந்த பேக்கையும் தூக்கிக்கிட்டு இப்போ கிளம்பியிருக்கேன். ஸோ வெளியில் போய் இந்த ஸ்டிச்சிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாகவே நான் ஆஃபீஸ் போகணும். ஸோ கிளம்புவோம். பேக் ஸ்டிச்சிங் கொடுத்தாச்சு. ஸோ இப்போது கிளம்பி ஒரு மெடிக்கல் ஷாப்பில் மெடிசன்ஸ் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். நான் உள்ளே போல் அவங்க போயிருக்காங்க. ஸோ எனக்கு நைட் டின்னரில் பார்த்தீங்கன்னா இட்லி இல்லைன்னா தோசை, அது கூட தக்காளி சட்னி. ஸோ தக்காளி சட்னிக்காக வெங்காயம் ரெடி ஆகிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்னிங் நான் ஆஃபீஸ் போக முடிச்சுன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு